டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான வழிகாட்டி. இந்த காணொளி வழியா தனியார் கல்வி உதவித்தொகை எப்படி நம்ம பெறுவது அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த பதிவுல கன்யா ஸ்காலர்ஷிப் 24-25 இந்த கோட்டக் குரூப் சொல்றாங்க இல்லையா, கோட்டக் மஹிந்திரா கம்பெனின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கோட்டக் கன்யா ஸ்காலர்ஷிப் 24-25 யார் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஸ்காலர்ஷிப் அவார்ட், கோட்டக் ஸ்காலர்ஷிப் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பா படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடையாது, படிக்கின்ற மாணவிகளுக்கு. என்ன படிப்பெல்லாம் படிக்கலாம்னு பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ், 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்க போகின்ற மாணவிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 வருட 5 வருட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு. ஸோ அந்த படிப்புகள் வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது என்ஜினியரிங் படிக்கிறவங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இன்டகிரேட்டட் லா ப்ரோக்ராம்ஸ் 5 இயர்ஸ், பி ஃபார்மசி, பிஎஸ்சி நர்சிங், இன்டகிரேட்டட் பிஎஸ் அண்ட் எம்எஸ் கோர்சஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், ஐஎஸ்இஆர்ல ஐஐஎஸ்சி பெங்களூர்ல படிக்கின்ற இந்த மாணவிகளுக்கு இது வழங்கப்படுகிறது. அதே போல டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்த படிப்பு படிக்கின்ற மாணவிகளுக்கும் இந்த கல்வி உதவித்தொகையானது கோட்டக் அந்த நிறுவனத்தின் மூலியமா சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வழியா அது கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, கிரைட்டீரியா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இது தகுதியுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையா வழங்கப்படுகிறது. ஸோ குறிப்பா அவங்க 75% மதிப்பெண்கள் கடந்த ஆண்டுல வாங்கியிருக்கணும். 12ஆம் வகுப்புல அவங்க 75% மதிப்பெண்கள் அவர்கள் அந்த போர்டு எக்ஸாம்ல ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்இ போர்டோ இல்ல மெட்ரிக் போர்ட்லயோ அந்த 75% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா அவர்கள் அதற்கு எலிஜிபிள். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி இயர்லி இன்கம், ஸோ ஃபேமிலி இயர்லி இன்கம் வந்து எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 6 லட்சம் வரை ரூபாய், 6 லட்சம் வரை அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் இருக்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த என்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இன்டகிரேட்டட் எல்எல்பி 5 இயர்ஸ் ப்ரோக்ராம், பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இன்டகிரேட்டட் பிஎஸ் எம்எஸ் அண்ட் பிஎஸ் ரிசர்ச் இன் ஐசிஇஆர் ஐஐஎஸ்சி பெங்களூர் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் படிக்க போகின்ற பெண் பிள்ளைகள் இந்த 2024-25 ஜாயின் பண்ண போற பெண் பிள்ளைகளுக்கு இது ரொம்பவே உபயோகம் உள்ளதாக இருக்கும். ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் வரை இதற்கு எலிஜிபிள் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எதை வந்து கவர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இன்டர்நெட், டிரான்ஸ்போர்டேஷன், உங்களுடைய லேப்டாப் அண்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி. ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட், நீங்க இந்த எந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிருக்கீங்களோ அதனுடைய அந்த +2 மார்க் ஷீட் நீங்க வச்சிருக்கணும். அதே போல இன்கம் சர்டிபிகேட், பேரண்ட்ஸ் இருந்தா பேரண்ட்ஸோடது, கார்டியன்ஸ் இருந்தா கார்டியனோட அந்த இன்கம் சர்டிபிகேட் ப்ரூஃப் வச்சிருக்கணும். சப்போஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா கடந்த வருடத்தினுடைய இந்த ஐடிஆர் ஃபைல் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதே போல ஃபீ ஸ்ட்ரக்சர் இந்த வருடம் 2024-25ஆம் ஆண்டிற்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார்மட் நீங்க வச்சிருக்கணும். போனஃபைட் சர்டிபிகேட், ஸ்டூடெண்ட் போனஃபைட் சர்டிபிகேட் உங்களுடைய காலேஜ்ல இருந்து நீங்க வாங்கி வச்சிருக்கணும். அதே போல காலேஜ் சீட் அலோகேஷன் டாக்குமெண்ட். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கி வச்சிருக்கணும். சப்போஸ் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதனா எழுதி அதில் த்ரூ பண்ணிருக்கீங்க, அதன் வழியா தான் நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட ஸ்கோர் கார்டை நீங்க வச்சிருக்கணும்.
மேலும் உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். சப்போஸ் நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருந்தீங்கன்னு சொன்னா அதற்கான ஒரு சான்றிதழையும் நீங்க வச்சிருக்கணும். சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க, ஆர்ஃபன் சில்ட்ரனா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய பேரண்டோட டெத் சர்டிபிகேட் வச்சுக்கிறது நல்லது. கடைசியா முக்கியமா போட்டோகிராஃப் ஆஃப் த ஹவுஸ். ஸோ ஒரு போட்டோகிராஃப் கிடையாது, ஒரு 3-4 போட்டோகிராஃப்ஸ் உங்க வீட்டை சுத்தி நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்க வீட்டை மட்டும் எடுத்தாலே போதுமானதும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வச்சுட்டு நம்ம எதுல இதை அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா buddyforstudy.com. ஸோ இதுல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு அதை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. என்ரோல் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன், சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க உங்களை என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேசிக் டேட்டாஸ் எல்லாமே வச்சிருப்பீங்க, டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட் மூலியமா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அதுல ப்ராசஸ் பண்ணிட்டு ப்ரிவியூ பண்ணிட்டு பிறகு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கான நோட்டிபிகேஷன், மெயில் அண்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது அனுப்பிச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் இல்ல போன் கால் வந்து உங்களுக்கு வரலாம். நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்கின்ற அந்த 4 வருடங்களுக்கும் 5 வருடங்களுக்கும் உங்களுக்கு இந்த 1.5 லட்சம் ரூபாய் வந்து கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. குறிப்பா நீங்க இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணுத்துல நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகையானது கண்டிப்பாக கிடைக்கும். இது மெரிட் பேஸ்ல தான் எடுப்பாங்க. அந்த கோட்டக் ஃபவுண்டேஷன் வந்து என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ அதன் வழியா அந்த கல்வி உதவித்தொகையை நீங்கள் பெறலாம். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, அந்த ஸ்காலர்ஷிப் செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அந்த 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ மூலியமா உங்களை அவங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரான ப்ராசஸ்க்கு வந்து உங்களை கொண்டு போவாங்க. நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கான இந்த கல்வி உதவித்தொகை பெற தகுதியுள்ள படிக்கின்ற பெண் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ரொம்பவே உபயோகமுள்ள ஒரு உதவித்தொகையாக, கல்வி உதவித்தொகையாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை செய்யுங்கள். ஸோ இதற்கான இறுதி நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024, 30th செப்டம்பர் 2024 இதற்கான இறுதி நாள். ஸோ இதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ பட் டைம் இப்போ வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனடியாக உங்களுக்கான அந்த அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு முடிச்சிருது அப்படின்னு சொன்னா அந்த அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு நீங்க தாராளமா இந்த கோட்டக் கன்யா ஸ்காலர்ஷிப் 2024-25 நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.